அருமையான இந்த காலை வேளையில கூட தகப்பனே, காலை முதல் ஆண்டவரை பாடலிலிருந்து ஆண்டவரை இதுவரை நடத்தி வந்த அந்த எபினேசர் இனிமேலும் ஆண்டவரை தொடர்ந்து நீங்க நடத்த எங்களை தாழ்த்தின் திருக்கட்டத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அடியின் நான் சிறுகவும் நீ பெருகவுமாக நீங்க நடத்திட்டாங்கப்பா. உன் திருக்கத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. என்ன வார்த்தை அது? பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். என்னங்க ரொம்ப சின்னதா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? வார்த்தை வசனம் என்னங்க ரொம்ப சின்னதா இருக்கா? குட்டியா இருக்கா? மிகுந்த கருத்துள்ளது. புரியுதா? பிரகாசம். பிரகாசனாலே உங்க வாழ்க்கையில் எப்படிங்க? இன்னைக்கு நம்ம சபையில வந்து சபை நேம் என்ன? இயேசுவே ஜீவ ஒளி. பிரகாசிக்கிற நேரம் வந்துருச்சுங்க. தேவன் இனிமேல் வந்து அப்படியே இருக்கு, இது கிடையாது. கடவுள்கிட்ட நாம் மயப்படலாமா? பிரகாசிக்கிற நேரம் ஆல்ரெடி துவங்கிடுச்சு. அதை உங்களுக்கு இந்த மாசம் ஞாபகப்படுத்துறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பிரகாசனாலே ஒரு ஹாப்பி. நான் சொன்னேன் அதே போல ஒரு விடியல் வந்தாலே எப்படி இருக்கும்? காலையில ஒரு விடியல் வந்தாலே எப்படி இருக்கும்? ஒரு ஹாப்பி, சந்தோஷமா இருக்கும் மனசு. கரெக்டா? இன்னைக்கு பிரகாசம் கிடைக்கிறதுக்கு ஜனங்க பியூட்டி பார்லர் போறாங்க, என்னென்னோ பண்றாங்க, என்னென்னோ. ஆனா பிரகாசத்துக்கு என்னென்னோ பண்றாங்க. ஆனா எதாவது நடக்குதா? நைட் ஆனா இருட்டாயிடுதா முகம்? கரெக்டா நான் சொன்னது? மறுபடியும் காலையில போனாதாங்க. நான் நிறைய வாட்டி யோசிக்கிறேன், அந்த மாப்பிள்ளைங்கெல்லாம் காலையில போய் பொண்ணு பார்க்கணும். என்ன சொல்ல, எப்படி இருப்பாங்க? மேக்கப் போறதுக்கு முன்னாடி ரியல் பேஸ் அப்பதான் தெரியும். பிரகாசம் இருக்குதா? எப்படியாவது ஒரு பியூட்டி பார்லர் போட்டு என்னென்னோ கஷ்டப்பட்டு கண்ணாடி இப்படி பாக்குறது அப்படி பாக்குறது, எப்படி பார்த்தாலும் கொஞ்ச நேரம் தான் நிக்குது. பச்சை குத்துற மாதிரி இருக்கிறது கிடையாது உடம்புல. அது கரெக்டா? ஆனால் சபையாகிய இந்த நம் சபை யாரு? சியோன் யாரு? சியோன் என்பது யாரு? ஆவிக்குரிய அர்த்தத்துல நாம தான். நமக்குள்ள யார் வாசம் பண்றாரு? அந்த பிதாவாகிய தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், அவர் குமாரன் மூலமா நமக்குள்ள ஆவியானவரா வாசம் பண்ணும் பொழுது நம்ம எப்படி இருப்போம்? இருட்டா இருப்போம். மாட்டல பிரகாசிக்கணும். சோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த பிரகாசத்தை குறிச்சு நான் முதல்ல சொன்னேன். இந்த சின்ன வார்த்தைலாம் இடம் போட்டுறாதீங்க. இந்த வசனம்லாம் நம்ம சபைக்கு இந்த மாசம் கொடுத்துருக்கிறாருன்னா சாதாரணமானது கிடையாது. கல்யாண பத்திரிக்கை இருக்குன்னு வச்சுக்கலாம். கல்யாண பத்திரிக்கை அதுல எல்லாமே வந்து பேர்லாம் நிறைய போடுறாங்க. அப்புறம் என்னென்ன போடுறாங்க? உறவினர்கள் பேர் ஒரு பெரிய லிஸ்டா இருக்கும். கரெக்டா? அந்த ஊரு, அவன் தாத்தா பாட்டி எல்லாத்தையும் போட்டுருவாங்க பின்னாடி. கரெக்டா? எல்லாம் போட்டு எல்லாம் போட்டுருவாங்க. கடைசியில மாப்பிள்ளை பொண்ணு பேர் குட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு போடாம விட்டா என்ன ஆகும்? கல்யாண பத்திரிக்கை போ கரெக்டா இருக்குமா? முழுமை அடையாது இல்ல. அதெல்லாம் சின்னது நீ எதையுமே நினைக்காதீங்க. ஒரு சின்ன சுக்கானாதான் கப்பலே இயங்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த வார்த்தைலாம் சாதாரணமா நினைக்காதீங்க. பூரண வடிவுள்ள சியோன்ன்றத நம்ம எப்படி பார்க்க போறோம்ன்றதான் இப்போ. சோ இந்த வார்த்தையை வந்து இஸ்ரவேலுக்கு கொடுத்துதான் நினைக்காதீங்க. ஆவிக்குரிய இஸ்ரவேலரே நமக்கு சேர்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு? இதை கொடுத்திருக்கிறாருன்றத முதல்ல உங்க மனசுல இருத்திக் கொள்ளுங்கள். போன மாசம் வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி கண்களை வைத்து திரும்பி வர பண்ணி நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன், கட்டுவேன், இடிக்க மாட்டேன். அருமையான வார்த்தையை கொடுத்த கர்த்தர் அந்த சியோன் ஆகிய நம்ம கட்டிக்கிட்டு இருக்காரு. கட்டுகிற சியோன், அந்த சியோனுக்குள்ள அவர் எப்படி இருக்காரு? பிரகாசம் உள்ளவராக. அந்த பிரகாசிக்கிற நேரம் துவங்கி விட்டது. அதை இந்த மாதத்துல உங்களுக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த வார்த்தையெல்லாம் சாதாரணமா இடப்படாதீங்க. உங்களுக்கு முதல்ல வந்து என்ன வேணும்? உங்களுக்கு எச்சரிப்பு வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுக்கு ரெண்டும் தான் சொல்ல போறோம். எது வேணும்? நீங்களே டிசைட் பண்ணீங்க. எச்சரிப்பு முதல்ல சொல்லணுமா இல்ல ஆசீர்வாதத்தை முதல்ல சொல்லலாமா? பிரகாசிக்கிறதுனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் அதை முதல்ல சொல்லலாமா இல்ல எச்சரிக்கிறதா? என்னதுமா? எச்சரிப்பு தானா? ஓகே ஓகே. எச்சரிப்பை முதல்ல சொல்லிட்டாதான் அந்த நன்மையை பெறதுக்கான வழியை நம்ம என்ன பண்ண முடியும்? பெற முடியும். சரிங்க, ஓகே. இப்போ ஆமா எச்சரிப்பு தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். நீ பாட்டு ஸ்ட்ரைட்டா போனா முதல்ல ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. கரெக்டா? சோ இப்போ வந்து பூரண வடிவுள்ள, நீ வசனத்தை முதல்ல இன்னொரு வாட்டி வாசி மாதிரி நல்லா சொல்ற. சரி, ஓகே. எந்த சியோன்ல இருந்து? நான் கூட யோசிச்சேன், சியோன்ல இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நிறைய வசனம். ஏன் அதை கொடுக்காம இதை கொடுக்குறார் ஆண்டவர் இந்த மாதம் வாக்குத்தத்தமா அப்படின்னு யோசிச்சப்போ மனசுல ஞாபகப்பட்டு முன்னாடி இந்த வார்த்தை யோசிப்போம். அதுதாங்க நமக்கு எச்சரிப்பு. பூரண வடிவுள்ள. அப்போ பூரண வடிவுள்ள அப்படின்றத தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம வணங்குற தந்தையாகி அந்த கடவுள் அவர் எப்பேற்பட்டவரா இருக்காரு? பூரண வடிவுள்ள பூரண சத்குணரா இருக்கிற அதே பிதாவானவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு?
அந்த நினைவை நீங்க எப்போதும் கொண்டவர்களாக இருக்கிறீர்களா? ஒரே நாள்ல முழுமை அடைஞ்சிட முடியாது. அது ஒரு ப்ராசஸ். முதல்ல நம்ம பார்க்க போறது பூரண வடிவுள்ள, அதை மட்டும் மைண்ட்ல நீங்க வச்சுங்க. அந்த பூரண வடிவமா நம்ம எப்படி ஆயிட்டோமா? இன்னைக்கு நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், என்னைக்கு வேணாலும் அவருடைய வருகை இருக்கலாம். நமக்குள்ள அந்த வெளிச்சம் எப்போதுமே இருக்குதா? கர்த்தர் நம்ம பிரகாசிக்கிறதுக்கு நம்ம பூர்ண வடிவம் வந்து நம்ம விட்டு கொடுத்துருக்கோமா? இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். ஏன் தெரியுமா சொல்றேன்? இப்போ ஒரு குழந்தை பிறகுது, 6வது வகுப்பு படிக்குதுன்னு வச்சுங்கன்னா, 6வது வகுப்பு நல்லா வளர்ந்துச்சு, அது 6வது வகுப்புக்கு ஏற்ற வண்ணம் வளர்ந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே காலேஜ் முடிச்சு கல்யாணம் வர வயசுல அதே மாதிரி 6வது வயசுல இருந்தா எப்படி இருக்கும்? என்னென்ன பாதிக்க போன வாழ்க்கையில அப்படியே பேக தூக்கிட்டு போற மாதிரியே ஒரு வயசு, ஒரு சைஸ்ல அந்த பையன் இருந்தா எப்படி இருக்கும்? அவன் வாழ்க்கை என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவங்க தடப்படும்? கல்யாணம், வேலை, என்னென்ன தடப்படுங்க? அவனுடைய லட்சியங்கள், பெற்றோர் அவனை குறித்து வச்சிருக்கிற லட்சியங்கள்லாம் என்ன ஆகும்? தடைபடுமா படாதா? அப்ப 6வது வகுப்பு வகையில இருக்கிற அந்த உருவம் அப்படியே இருந்துச்சுன்னா காலேஜ் படிக்கிற வரணும் தான் எந்த லாபமும். அப்ப உங்கள் தந்தையான கடவுள் உங்கள்கிட்ட எப்படி எதிர்பார்க்கிறாரு? பூரண வடிவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் நோக்கமா இருக்கும். உங்களை அழைத்த நோக்கம் எதுக்கு? கிறிஸ்துவை போல உங்களுக்கு நீங்க ஆகணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை குறித்து நம்ம பார்க்கணும்னா பூரண வடிவாகிறதுக்கு தடைகள் என்னன்றதை நம்ம முதல்ல பார்க்கணும். அதுல முதல் தடை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது அவர் உங்களில் பிரகாசிக்க முடியாத அளவுக்கு உங்கள என்ன தடை? அது முதல்ல எச்சரிக்கை சொல்லணும். நீங்களே சொல்லிட்டீங்க. எச்சரிக்கை அப்போ இது பிரகாசிக்கிறதுனால என்ன நன்மைன்றதை நான் சொல்றேன். அப்புறம் சரி, என்ன தடை உங்களுக்கு அவர் பிரகாசிக்க முடியாத அளவுக்கு? லூக்கா 11:35 எடுத்து வாசிமா. லூக்கா கொஞ்சம் நிதானமா 11:35 பந்திக்குள்ள நம்ம தயாராகணும். ஒன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. தேவன் உங்களுக்குள்ள எப்படி இருக்காரு? பிரகாசிக்கிறா இருக்காரு. அவர் எதுவும் அவருடைய பிரகாசத்தை குறைக்க போறது கிடையாது. பட் ஆனா நீங்க அந்த பிரகாசத்தை குறைக்கிறதுக்கு உங்களால முடியும். ஃபர்ஸ்ட், இருளை விரும்புகிற காரியத்துல முதல்ல நான் பார்க்கறது என்ன தெரியுமாங்க? தூங்குறது. தூக்கத்தை நீங்க எந்த தூங்குறதுன்னு இருளை விரும்புவாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, லைட்டை போட்டாங்கன்னா எப்படி கத்துவீங்க? வீட்டுல கத்துங்களா கத்த மாட்டீங்களா? நல்லா ஃபுல்லா ஒரு லைட் போட்டாங்கன்னா அவன் நல்லா கொரட்டை விடுத்துக்கிட்டு இருப்பான். யாரும் கூட பார்க்க மாட்டான். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிடுமா ஆக மாட்டோமா? ஆனால் அதனாலதான் சொல்றேன், இருட்டை விரும்புகிற தூக்கத்தை விட்டு முதலாவதாக நீங்கள் எழுந்திருக்கணும். உங்களுக்குள்ள கிறிஸ்தியோன் உங்களுக்குள்ள தேவன் பிரகாசன காரணத்தை நாம மயப்படுத்தலாமா? அதற்கான வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா 60:1. ஏசாயா 60 எலும்பு 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 அதை எடுத்து வாசிமா. என்னது எங்க இருக்கு? எடுத்து வாசி. ஏசாயா 60:1. பாத்தீங்களா? தேவன் என்ன சொல்றாரு? நமக்குள்ள தேவன் பிரகாசிக்கணும்னா முதல்ல தூங்குகிற சிந்தனைகள் இருந்து முடிஞ்ச அளவுக்கு காலையில எழுந்த உடனே முதல்ல என்ன பண்ணணும்? தேவன் இடத்துல நம்ம மனதை செலுத்தணும். முதல்ல நம்ம தூக்கத்தை விட்டு அதிக நேரம் தூக்கத்தை அதுக்குன்னு தூங்காமையே கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்குன்னு அப்படி சொல்லல. தூங்குறத ஓரளவுக்கு குறைச்சிட்டு தேவனுடைய சமுதிர நோக்கத்துக்கு முதல்ல நம்ம பழகணும். அப்பதான் பிரகாசிக்கிற தேவன் முதல் பேசிக் வந்து உங்களுக்கு சொல்றேன் என்னன்றது. இதை நீங்க பண்ணணும். முதல்ல என்ன பண்ணணும்? எழுந்திருக்கணும். என்னது? ஃபர்ஸ்ட் எழுந்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? ஏசாயா 51:17 எடுங்க. ஏசாயா 51:17. இல்லம்மா, ஏசாயா 51:17. சரி சரி, எழும்பி மிஸ்ஸியும் உன் வல்லமையை தரித்துக் கொண்டு வருமா? எங்க இருக்கு? ஏசாயா 51:17மா? ஓகே ஓகே, சாரி. ஆமாங்க, கவனமா இருக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில இந்த கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சும்மா சோப்பு போடுற அந்த ஆசீர்வாத வாக்குதான் வசனங்கள் மட்டும் நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு அல்ல, வசனத்தை பெற்றுக்கொள்ற வழியை தெரிந்து கொள்ளணுங்க. நம்ம கடைசி காலத்துல இருப்போம். என்னைக்கு வேணாலும் தேவனுடைய வருக இருக்கலாம். என்ன போடப்பட்டிருக்க? அசுத்தனும் விருத்த சேதம் இல்லாத. அதான் யார் சாத்தா உங்ககிட்ட நுழையாம இருக்கு. நீங்க பாதுகாக்கப்படனா தூங்குறத நீ எழும்பி வல்லமையை தரித்துக்கொள். தூங்குறப்ப பாட்டு கூட நம்ம தந்தை பாடியிருக்காரு. இவரு பெருமான் செய்ய பாடியிருக்காரு. தூங்கினால் எதிரி களை விதைப்பான். உங்களில் உள்ள இருள் வெளிச்சம் என்னது? உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. முதல்ல என்ன பண்றான்? தூங்கினா என்ன பண்ணுவான்? எதிரி களை விதைப்பான். இந்த மாசத்துல தேவன் இந்த ஒரு உயரிய ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்காருன்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். முதல்ல நம்ம அந்த வெளிச்சம் இருளாக கூடாது.
கவனமா இருக்கா? முதல்ல என்ன பண்ணணும்? அதுக்கு தூக்கத்தை விட்டு எழுந்திரணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தூக்கம். ரெண்டாவது இப்ப போறோம் பாருங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும்? இது ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு டீப்பா போகலாம். உங்களுக்கு அந்த ஆழத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெண்டாவது வந்து தேவன் செய்கிறது ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுமா? தூங்கி எழுந்துற நாம என்ன பண்ணோம்? லைட் சுவிட்ச ஆஃப் பண்ணி இருக்குமா? என்ன பண்ணணும்? ஆன் பண்ணணும். கரெக்டா? ஆன் பண்ணா என்ன பண்ணணும்? அப்பதான் அந்த லைட் ஆண்டவருக்கு நம்ம ஆன் பண்ணா என்ன பண்ணணும்? அது சுவிட்ச்னா என்னது சொல்ற பாருங்க. சுவிட்ச்னா என்ன சொல்லுங்க பாருங்க. தாழ்மை. என்னது? தாழ்மை. ஃபர்ஸ்ட் தூக்கத்தை விட்டு எழுந்துக்கிற நீங்க உங்களுக்குள்ள அடுத்து நீங்க செய்ய வேண்டியது தாழ்மை. என்னது? தாழ்த்தி போறப்பதான் அந்த சுவிட்சே ஆன் ஆகும், பிரகாசிக்கவே. உங்களுக்குள்ள அடுத்தது தூங்குற விட்டு முதல்ல என்ன சொன்ன? தூங்குறத விட்டு ஏந்திருக்கிறது சொன்னேன். அடுத்து என்ன பண்ணணும்? தாழ்மை. ஆதியாகமத்துல நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன், உங்களுக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன். ஆதியாகமத்துல ஏவாளுடைய அந்த இது காரியம் எல்லாருக்கும் தெரியும். பிசாசு அந்த வசனம் எடுக்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் நான் உங்களுக்கு ஷார்ட்டா நானே படிச்சு கூட சொல்லிடுறேன். 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அங்கதான் வந்து படிமா உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றும். ஆமாங்க, இந்த இடத்துல கோடு போட்டுங்க கீழே. தேவர்களை போல். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட மனிதனை உண்டாக்கினார், துதி செய்து அவரோட சஞ்சரிக்கிறதுக்கு, கூட இருக்கிறதுக்காக. ஆனா பிசாசு ஒரு பிட்டு அங்க போடுறான். என்ன பண்றான்? கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள். நல்லா கவனிங்க, மனதில் இருத்திக் கொள்ளுங்க. இவர்களின் ஜனங்கள் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்ற எண்ணத்தை தான் நம்மள அடைச்சிருக்கிற தேவன் துதிக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை அங்க போட்டான் தேவன். அது வந்து ஏவாள முற்றிலும் வந்து அவன் வந்து கொஞ்சம் இருள தள்ளிச்சு. என்ன தெரியுமா? தேவர்களை போல. மற்றதெல்லாம் மேல நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், கண்களை. ஆனா தேவர்களை போலப்போ ஈக்குவல். என்னது? நான் ஏன் அந்த அப்போ என்ன பண்றா? துதிய கட் பண்ணிடுறான். தேவனை துதிக்க முடியாது, தன்னை ஒரு பெரிய பொருட்டனை ஈக்குவலா பார்க்க முடியாது. நல்லா சீக்கிரட்டை புரிஞ்சுக்கணும். தேவ வார்த்தை ஒவ்வொன்றும் சீக்கிரட்டை புரிஞ்சுக்கணும். பிசாசு எப்படி விதை போறான்னு தெரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதத்தை எப்படி பிடுங்குறான் பாருங்க. அவங்க அந்த ஏவாள் கிட்ட இருந்து இருள்ல போய் மாட்டிட்டாங்க. அவங்க எப்படி போயிட்டாங்க? இலைகளால தங்களை மூடிக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கலாம் நான் சொன்னது? தேவனுடைய வெளிச்சத்தை விட்டு போயிட்டாங்க. ஆதாமும் ஏவாளும் இந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு புரிஞ்சு போயிட்டாங்க. காரணம், பிசாசு வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். அவங்க மூலமாவே தேவர்களை போல தான் ஒரு பெரிய பொருட்டனை நினைக்க வச்சு ஆஃப் பண்ணான். இன்னைக்கு ஏன் தேவன் இதை நமக்கு ஞாபகப்படுத்துறாருன்னா, அநேக வேலைகள் இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிடணும். நம்ம தாழ்மன்ற இந்த சுவிட்சை எப்போதும் ஆன்ல வச்சுக்கிட்டே இருந்தா அந்த பிரகாசம் நம்மள இருந்துகிட்டே இருக்கும். தேவன் இல்லைன்னா என்ன நம்ம தான் பெருசா அங்க தெரியாது. பிசாசு நம்மளை எப்போதும் நல்லா இந்த தந்திரத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். பிசாசு எப்பொழுதும் உங்களை பெரிய ஒரு பொருட்டனை எண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். கவனமா இருங்க. நான் ஒரு பெரிய என்னதான் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. தேவன் நம்மளை அழைச்சிருக்காருன்னா சாதாரணமா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னா, அங்குள்ள ஏதோ சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னா போதும். உலகத்தை அவர் சித்தப்படி எல்லாம் செஞ்சுக்க முடியாது. ஏன் மனுஷன் படைச்சு உருவாக்கி நம்மளை படைச்சிருக்காரு? என்ன ரீசன் தெரியுமா யாருக்காவது? இந்த கரண்ட் பாயிறப்போ எர்த்துன்னு ஒரு விஷயம் தேவைப்படுது. அது எர்த்துங்கிறது என்னது? பிரயோஜனம் இல்லை. எர்த்துங்கிறது ஒண்ணும் இல்லை. அந்த எர்த்தோட இயக்கத்துல தான் அந்த கரண்ட், அந்த மிகப்பெரிய வோல்ட் அந்த இது இல்லைன்னா அந்த எர்த்து கனெக்ட் ஆனாதான் கரண்ட்ன்றது இயங்குது, பிரகாசம் வெளிச்சம் எல்லாம் நமக்கு கிடைக்குது. அப்ப அந்த எர்த்து போல நம்ம நினைச்சுக்கணும். நீ எவ்வளவு பெரிய உயர்த்து போனா என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்ற அந்த நினைப்பு உடம்புல கரண்ட் நாம் தான் பயப்படலாமா? மண்ணான மனிதரை மண்பாடத்தை எடுத்து அவர் பயன்படுத்துறாருன்ற அந்த மனது உனக்குள்ள இருக்கும். இல்லைன்னா பிசாசு நீ தேவனை போல, நீ தேவர்களை போல உன்னை காட்டிக்கிட்டே இருப்பான். நீ இப்படி பண்ணுவான். ஆனாலும் அவன் வேலையில அவன் கரெக்டா தான் இருப்பான். நீங்க உஷாரா இருக்கணும். தாழ்மன்ற சுவிட்சை எப்போதும் ஆன்லே வச்சுக்கணும். அப்பதான் என்ன ஆகும்? உங்களுக்குள்ள பிரகாசம் வரும். இந்த இடத்துல ஆதாம் ஏவாள் வெளியே போயிட்டாங்க, இருட்டுக்குள்ள போயிட்டாங்க. கர்த்தர் தான் அவங்க ட்ரெஸ் பண்ணி என்ன பண்ற? அத்தி இலையில கட்டி விட்டு அவன் மறுபடியும் வாழ்க்கையை தோக்குறாரு. தேவையா ஆசீர்வாதத்தை பிடுங்கிறதுல முதல்ல என்ன பண்றான்? அவங்க தாழ்மன்ற சுவிட்சை ஆஃப் பண்ண வைப்பான். அதனால ரெண்டாவது காரியம் நம்ம என்ன பார்த்தோம்? தாழ்மையை நம்ம தரித்துக் கொள்ளணும். அப்பதான் அது எப்போதும் அந்த சுவிட்ச் ஆன்லே இருந்தாதான் கர்த்தராகிய தேவனை நம்ம வந்து நமக்குள்ள பிரகாசிக்க முடியும். இதை நீங்க மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். அதாவது நீங்க எவ்வளவு பெரிய வெளிச்சத்தில் இருந்தாலும் கூடங்க, உங்க கண்ணு தெரியலன்னா அது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சொல்லுங்க.
நீ எவ்வளவு பெரிய வெளிச்சம் இருந்தாலும் கண்ணு தெரியலனா உங்க கண்ணை தான் அவன் முதல்ல ஒடுங்க பார்ப்பான். ரொம்ப கவனமா இருங்க. முதல்ல நான் என்ன சொன்னேன்? தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும். எழுந்திருச்சாதான் நம்ம தூக்கத்தை, இருளை விரும்புகிற தூக்கத்தை நம்மளை விட்டு விடணும். ரெண்டாவது என்ன? தாழ்மையிடம் சுற்றி எப்போதும் ஆன்லே இருக்கணும். அப்பதான் தேவன் நமக்குள்ள பிரகாசிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பாத்தீங்கன்னா மூணாவது, இந்த மூணாவது பார்க்கறதுக்கு முன்னாடி இதுலயும் நீங்க கவனமா நோட் பண்ணி வச்சுங்க. பிசாசு தான் விழுந்த காரணத்தை தான் எப்போதும் மனுஷன் மனசுல விதைக்க பார்ப்போம். நான் ஏன் தாழ்மையை குறிச்சு ரெண்டாவது தெரியுமா சொன்னா, பெருமையை குறிச்சு உங்களுக்கு விதை போட்டுக்கிட்டே இருக்க பார்ப்பான். கவனமா இருந்து நோட் பண்ணி கூட வச்சுங்க. அந்த விதை வளராத அளவுக்கு பார்த்துக்கிடுங்க. ஹல்லேலூயா. இப்ப மூணாவது சங்கீதம் 52, சரி 50ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இது மூணாவதுன்னு சொல்றதை விட நான் சொன்ன எல்லாமே இதோட கனெக்ட் ஆகும். அது நான் கடைசியில் உங்களுக்கு சொல்லித்தரேன். சங்கீதம் 50ல தேவனே சொல்லுகிற காரியம், பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். அவர் நமக்குள்ள பிரகாசிக்கணும்னா நாம என்ன பண்ணணும்னா 23வது வசனம் வாசிமா. போதுமா? அடுத்தது 14வது, சரி இது 14வது வசனம் வாசி. 14 இப்ப இந்த ரெண்டு காரியத்துல உங்களுக்கு எந்த விஷயம் தெரியுது? ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? என்னதுங்க? ஸ்தோத்திர பலி. உங்களுக்குள்ள தேவன் பிரகாசிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஆமா, அங்கிள் சூப்பரா சொல்ல. அதாவது எழுந்து தாழ்மை கொண்டு அவர் என்ன பண்ணோம்? ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு ஜப குறிப்பு, எனக்கு வாஷிங் மிஷின் வேணும், அது வேணும், ஸ்ட்ரைட்டா போய் ஜெபிப்பீங்க. என்ன பண்ணோம்? முதல்ல தாழ்த்தி போட்டு அடுத்து என்ன பண்ணோம்? ஸ்தோத்திர பலிகளை இடணும். ஏன் இந்த தேவன் சொல்ற இந்த வசனம் இந்த அதிகாரத்திலே தான் இருக்கு, வேற எங்கேயுமே போல. அதுக்கு முன்னாடி 9வது வசனம்லாம் பாத்தீங்கன்னா, உன் வீட்டில் இருக்கிற காளைகள் இதெல்லாம் நான் வாங்கி கொள்வது இல்ல. என்னது? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. வேற எதுதான் அவருக்கு தேவை? ஸ்தோத்திர பலிகள். இந்த பலிகளை இந்த மாசத்துல நீங்க ஞாபகம் வச்சீங்க. இன்னையில இருந்தே நீங்க கூட நைட்ல நீங்க இது பண்ணிக்கீங்க. ஸ்தோத்திர பலிகிறதுல மட்டும் தயவு செய்து உங்க அலட்சியமா இருக்காதீங்க. சரி, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி எழுந்துட்டீங்க, சுவிட்சை போட்டீங்க, லைட்டு வந்துருச்சு. லைட்டு போடணும், என்ன ஆகும்? உங்க வீடு பிரகாசம் என்னென்ன தெரியும்? அலங்கோலமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் தெரியுமா தெரியாதா? நான் சொன்னது கரெக்டா இல்லையா? அதுக்குதான் ஸ்தோத்திரம் பண்ற மூலமா முதல்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எழுந்துச்சு சுவிட்சை போட்டாதான் உங்களுடைய வெளிச்சத்துல நீங்க என்னென்ன செதறி போய் கிடக்குது, என்னென்ன அசிங்கம் கிடக்குது எல்லாத்தையும் கிளீன் பண்றது. அப்பதான் உங்களால முடியும். ஹல்லேலூயா. கரண்ட் தட்டு நான் பயன்படுத்தலாமா? முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? சுவிட்சை போட்டுட்டு என்ன வெளிச்சத்துல இருக்கு நம்ம அசிங்கங்கள்லாம் சரி பண்ணிக்க. அப்பதான் முடியும். சரி பண்றது ஒரே நேரத்தில் நடக்காது. அது கொஞ்சமா எடுத்து பண்ணணும். ஆனா ஃபர்ஸ்ட் இதை பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்ப அந்த மாத வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திர வச்சுக்கணும்னா நீங்க இதெல்லாம் முதல்ல என்ன பண்ணணும்? செய்யணும். இப்போ இந்த இளைய குமாரனுடைய சம்பவம் எல்லாருமே தெரியும். பன்றியின் தவிடை தின்னுகிற வரையில அவன் இருள் இருந்திருக்கான். தெரியல, தின்றப்ப என்னாச்சு? பன்றியின் தவிட்ட திங்கிற அளவுக்கு அவன் இருள் இருந்திருக்கான். அப்பதான் அவன் ஐயோ நான் இருட்டுல இருக்கேன், அசிங்கத்துல இருக்கேன்றது அவனுக்கு அப்பதான் தெரியுது. எப்போ தாழ்மை உள்ளுக்குள்ள சுவிட்ச் ஆன் ஆகிறப்பதான் அவனுக்குள்ள ஐயோ நான் இங்க இருக்கேன்னு தெரியுது. அப்பதான் வாழ்க்கையில குதூகலம் கொண்டாட்டமேன்ற வாழ்க்கை அவனுக்குள்ள வெளிச்சமான வாழ்க்கை தோங்குது. கரெக்டா? அப்போ எவ்வளவு முக்கியம் கவனிங்க. அந்த இப்ப தாழ்மைக்கு அடுத்த பிரகாரமா நீங்க பண்ண போறது என்னன்னா ஸ்தோத்திர பலி. தேவன் விரும்புகிறது ஸ்தோத்திர பலி. அதாவது நீங்க நல்லா கவனிங்க. இன்னைக்கு அந்த மெய்யான ஒளி நமக்குள்ள இருக்குது. எந்த மெய்யான ஒளி? கிறிஸ்துவாகி அந்த மெய்யான ஒளி நமக்குள்ள இருக்குது. இன்னைக்கு அநேகருக்குள்ள அது போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சரியா அவர்கிட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா அவரை நோக்கி அவரை பண்றது இல்லை, பார்க்கறது கிடையாது. நம்மளுடைய தேவைகளையே முன்னிறுத்தி பெரும்பாலும் வைப்பதினால்தான் நம்ம நல்லதுதான் இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் தேவைகள் இருக்கும். ஆனா இந்த 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 ஒரு அணுகுமுறையோட தேவனை நம்ம என்ன பண்ணோம்? அணுக பழகி கொள்ளுங்க. அப்பொழுது நம்ம தேவைகள் ஆட்டோமேட்டிக்கா சந்திக்கப்படும். அதனால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவரெல்லாம் கூட கொடுக்கப்படும் வார்த்தை அடிக்கடி உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறாங்க. ஞாபகம் வச்சுங்க. சோ இப்போ இப்போ நம்ம பார்க்க போற காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். எச்சரிக்கை, கடைசியான எச்சரிக்கை இதுதான். நீ நினைக்கலாம் வேற ஏதோ பெரிய காரியங்களை சொல்ல போறாங்க. ஆனா அதுக்கான முன்னால இருக்கிறது இதுதான். இதை சரி செஞ்சிட்டாலே அந்த காரியங்களை ஆட்டோமேட்டிக்கா
இப்ப நம்ம பார்த்ததுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் தூக்கத்தை விட்டு எழுந்தது, ரெண்டாவது தாழ்மை வேணும், மூணாவது என்ன ஸ்தோத்திர பலி. அந்த ஸ்தோத்திர பலிக்குள்ள இந்த ஸ்தோத்திர பலியை மட்டும் நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணீங்க. இந்த ஸ்தோத்திர பலி இடுறதுக்கு தான் இத்தனை தடைங்க. ஸ்தோத்திர பலி இட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பாருங்க, இந்த இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா கூட இருக்கலாம், ஆனா வேற வழி இல்லை. இது சரி செஞ்சுட்டு தான் ஆகும். இது சரி செஞ்சாதான் நம்ம வந்து அவருடைய கிறிஸ்துவாகிய இந்த மெய்யான வழி நம்மள முழுமையா பிரகாசிக்க முடியும். அது தேவனே சொல்றாரு. அதுதான் பாருங்க, படிமாது 1 யோவான் 2:9. வேற வழியே இல்லை, ஆண்டவர் இதுதான் உண்மை. 1 யோவான் 2:9. நான் சொல்றப்ப தொடர்ந்து வாசிமா. என்னங்க வாசிங்க அதுல? ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவத்திலேயே மிகப்பெரிய அளவுல பிசாசனுடைய அடுத்த தந்திரம் என்ன தெரியுமா? சகோதரன் பகைக்கிற விஷயத்தை அவங்க வந்து விதைச்சிருக்காங்க. கவனமா இருங்க. இன்னைக்கு ஏன் தேவன் இந்த ரகசியத்தை எடுத்து காட்டுறான்னு தெரியல. நம்ம யார் மீதும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கிறிஸ்துவாகிய ஒளி இன்னைக்கு உலகம் முழுவதும் பரமாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தனிப்பட்ட முறை நம்ம ஒவ்வொருத்தரையும் எடுத்துங்க, சபையும் எடுத்துங்க, பிரிவினையை அவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அது நம்ம கூட இருக்கக்கூடாது. நம்ம சபையில அது இருக்கவே கூடாது. கரெக்ட் வந்துட்டு அவன் நாம எடுத்தலாமா? நம்ம தேவனை வந்து நம்ம எப்படி வரணும்னா அவர் சொல்றபடி அவர் சகோதரனை பகைக்கிற விஷயத்தை இன்னைக்கே நீ பந்தியில பிரவேசிக்க போகிறதுக்கு முன்னாடி நாமே நிதானித்து அந்த பந்தியில பிரவேசிக்க. சகோதரன் மேல யார் மேல கசப்பு வச்சிருக்கீங்களா? சகோதரனா வேற யாரா இருந்தாலும் போறோம், யார் மேல கசப்பு வச்சிருக்கீங்களா? தயவு செய்து இன்னைக்கு ஆண்டோட ஒப்பு கொடுத்துட்டு நான் போய் அவங்கள்ட்ட பேசுறேன். என் தேவனே அவ்வளவு தூரம் வந்து இறங்கி வந்திருக்காரு இந்த உலகத்துல, எனக்காக இறங்கி நான் தாழ்ந்து போவேன் அப்படின்னு இறங்கி போய் அவங்கள்ட்ட தாழ்ந்து போங்க, தவறே கிடையாது. ஆனா சகோதரனை பகைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் சொல்றது வேற வழி இல்லைங்க. ஏன்னா பரலோக ராஜ்யத்துல நமக்கு பிடிக்காதவங்க கூட அங்க இருப்போம். நாளைக்கு ரசிக்கப்பட்டு அங்க போயிடுவோம், தெரியாது. வேற வழியை நம்ம நேசிச்சுதான் ஆகணும். நமக்கு அதுதான் வந்து தேவன் எதிர்பார்க்கிற. முன்னிடத்தில் அன்பு கூறுவோம், பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கண்ணுக்கு தெரியல இந்த சகோதரன் நீ அன்பு கூறுவான், என்கிட்ட எப்படி அன்பு கூறுவ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இதெல்லாம் இருள் அடைகிற காரியங்கள். அதனால்தான் தேவன் அடுத்த வசனம் வாசிமா, தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன், அது எங்க வருது? 10வது வசனம் வாசிமா. இப்ப புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஒளியிலே நீங்க நிலை கொண்டிருக்கணுமா? என்ன பண்ணும்? ஒளியிலே நிலை கொண்டிருக்கணும்னா 1 லட்ச ரூபாய் காணிக்கை கொடுக்கணுமா? என்ன பண்ணணும்? ஆண்டவர் கொடுத்த ஒளியிலே நிலை கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? சகோதரனிடத்துல அன்பு கூறணும். அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள எப்போதும் பிரகாசம். அப்பதாங்க உங்களை பார்த்து கரங்கத்திட்ட நாம பயன்படுத்தலாமா? அந்த கிறிஸ்துவாகிய மெய்யான ஒளி உங்களில் பிரகாசிக்கிறத பார்த்து அடுத்தவங்க ஓடி வருவாங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தை நமக்குள்ள நிரம்ப. சபையில இதெல்லாம் எதிர்பார்க்கறது அவர் எதிர்பார்க்க கூடாதாங்க. நம்ம ஆசீர்வாதம் மாசம் எதிர்பார்க்கிறோம் அல்லவா? அவர் நம்ம கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கறது தவறு இல்ல. பூர்ண வடிவாகவும் தான் எதிர்பார்க்கறது. வேற என்னத்தை கேட்டார்? உங்ககிட்ட காணிக்கை அடி, மொட்டை அடிக்க அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டாரு? பூரண வடிவாகிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஆகணும். பரலோகம்ன்றது பலதரப்பு மக்கள், ஏழை, லாசரு போன்ற அங்க இருந்தவங்களாம் கூட அங்க யார் எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து தேவன் வேற வழியே கிடையாது. சகோதரர் நீங்க உங்களை கம்மி பண்ணிக்காதீங்க, நீ விட்டு கொடுக்காதீங்க, ஈகோவுக்கு விட்டு கொடுக்காதீங்க, இயேசுக்கு விட்டு கொடுங்க. நீ என்னையும் சேர்ந்தா உங்களுக்கு சொல்றது எல்லாமே கண்ணாடியை பார்த்து எனக்கும் நான் தான் சொல்லிக்கிறது. தயவு செய்து நீ பந்தியில பிரவேசிக்க போறோம், பயம் வேணும், தேவன் மீது ஒரு பணிவு வேணும். இந்த மாதிரி உள்ளத்தோட தான் அவர்கிட்ட பணிஞ்சா மாத்திரம்தான் நம்ம சபை பிரகாசிக்க உன கரங்க தட்டி நாம இல்லைன்னா எப்பேர் பிரகாசிக்க முடியாது. வேற ஏதாவது உங்களை கவர்ச்சிகரமா பண்றதுக்கு வேற எது பண்ணாலும் அது தேவன் அது கொஞ்ச நாள் வந்து அனுப்பி போயிடும். அது இல்லை, இதெல்லாம் நம்ம செய்ய இப்பவே நம்ம பழகப்படுத்திக்கணும். சோ ஒளியிலே இருக்கிற தொடர்ந்து அந்த 11வது வசனம் வாசிமா. அப்ப தான் போற இடம் வந்து அவனுக்கு தெரியாம போறதுக்கு காரணம் என்ன? தான் போகிற இடம் தெரியாம போறதுக்கு காரணம் என்ன? கண்ணை புடுங்குற காரணம் என்ன? சகோதரனை பகைச்சு வச்சிருக்கிறான். சகோதரனை பகைக்கிறதுனால அவன் எங்க இருக்கான்றது அவனுக்கே தெரியாது. ஏதோ வருவான் சர்ச்சைக்கு, ஏதோ போவான், ஏதோ அட்டன்ஸ் போடுவான். இது ஆனா அவன் வாழ்க்கையில் அது தெரியாமையே போயிடுச்சுன்னா ஆண்டவருடைய வருகையில் அவன் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவான்? சொல்றது புரியுதா? நம்ம சபை மக்கள் ஒவ்வொருத்தரையும் சிங்கிள் பர்சன் வந்து ஆண்டவர் அவ்வளவு அதிகமா நேசிக்கிறாருங்க. அதனாலதான் இதெல்லாம் சரி செஞ்சுக்க சொல்றாரு. இது ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னைக்கே அப்படியே தூக்கி வெளியில போட்டுட்டு தேவனுடைய பந்தியில பிரவேசிங்க. என்னையும் சேர்த்துதான், யார் மீதும்
ஒன்னும் அமைதியா படிங்க. ஆனா அவங்க வந்து கசப்பு மட்டும் மனசுல வச்சுக்காதீங்க. சகோதர பகையை தேவன் மிகவும் அதிகமா மனசு துக்கப்படுவார். அதனால வேற ஒண்ணும் இல்லை. ரெண்டாவது, நீ சபையை குறிச்சு நான் வரேன். சபையில் எத்தனை பிரிவு நான் தந்தத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் எத்தனை பிரிவுகள் சபையை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நம்ம எல்லாருக்கும் ஒரு பந்தம் இருக்குங்க. அது என்ன பந்தம்? என்னதுங்க? கிறிஸ்து அவர்கள். இன்னைக்கு எத்தனை பிரிவுகள் சிஎஸ்சி, நான் என்ன தவறு சொல்றேன். இந்த பிரிவுகள்லாம் யார் உண்டு பண்ணுங்க? இந்த வேதத்துல இந்த பிரிவுகள் ஏதாவது இருக்கா? வேதத்தின் படி செய்பவனே கிறிஸ்தவன். நான் ஏன் சொன்னா தவறு இல்லை. உண்மையா வேதத்தின்படி செய்கிறவன் தான் பெந்தேகோஸ்தே யாரா இருந்தாலும். வேதம், அதனால தான் அந்த வசனம் நான் எடுத்து உங்களுக்கு வாசிக்கிறேன். எடுத்து வாசிமா. இந்த வசனம் அருமையான வசனம். ஏசாயா 51:4 எடுத்து வாசிமா. தேவன் இந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறதுனால தாங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுக்குறாரு. ஏசாயா 51:4, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாமத்தை மயப்படுத்தலாமா? அந்த இடத்துல என்ன சொல்றாரு? நான் பெந்தேகோஸ்தே அப்படின்றதுனால அந்த இடத்துல ஸ்தாபிப்பேன் அப்படி போட்டிருக்காரா? பெந்தேகோஸ்தே ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் அப்படியே போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருப்பாங்க? அவருடைய நான் வந்து இப்படி அந்த பேரு இந்த பேரு இந்த பிரிவு இதை வச்சு சொன்னா அதுலதான் ஸ்தாபிக்கிறாரா? நம்ம எதுல ஸ்தாபிக்கிறாரு? அவருடைய பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக. இப்ப வெளிச்சம்னா சும்மா இல்ல, நான் சொன்ன குட்டி வசனம் நினைச்சீங்களே. இந்த மாசம் வாக்குத்தத்தம் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என்ன மாதிரியான வார்த்தை பாருங்க. இதை நினைச்சு தினமும் யோசிச்சு ஆளு மயமப்படுத்திருக்கிறாங்க. என் பிரமாணத்தை தான் வெளிச்சமா, வேற எதுவுமே பேர்ல இந்த இதுல எதுவுமே இல்லைங்க. பெந்தேகோஸ்தே என்பது என்ன? அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இருக்கும். அந்த அனுபவத்தை நம்ம வந்து பெறணும், கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். ஆவியானவருமா இதை செய்யாம நம்ம வந்து என்ன பண்ணாலும் எந்த பிரிவும் நம்ம பரலோகத்துக்கு கூட்டு போகாது. அதனாலதான் சொல்றேன், பிரமாணத்தை மீறுகிற எந்த பிரிவும் அது தேவனால் அங்கீகரிக்கப்படாது. இந்த மனசுல கரண்ட் தட்டி நாம் பயன்படுத்தலாமா? நம்ம கிறிஸ்தவர்கள், நமக்கு எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்க அந்த பைபிள் என்ன போட்டிருக்கு? கிறிஸ்து அவர்கள். அதை மனதில் ஏற்றி கொடுங்க. இது பிசாசின் தந்திரன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்குற. சகோதர பகை எப்படி பாருங்க, சபையின் பகையாகி அப்படியே பிரிவினை உண்டாகி பிசாசு எப்படி காயினுக்குள்ள விதைக்கப்பட்ட விதை எப்படி பெரிதாகி இருக்குது என்பதை பாருங்க. ஃபர்ஸ்ட் தாழ்மண்டல் சுவிட்ச் ஆஃப் பண்ணா ஏவாள் மூலமா, அடுத்து என்ன பண்ணா? அடுத்த விஷயம் என்ன நடந்தது? மோசமான நிகழ்வு. காயின் மூலமா நடந்த நிகழ்வு தானே ஆபேலை கொன்றது. அதுல உண்டான பிரிவினைக்கு அப்புறம் தாங்க எல்லாம் ஒண்ணு மெல்லமா வந்துச்சு. எல்லா பாவங்களும் உள்ள நுழைஞ்சது. எப்போ இதெல்லாம் மனுஷன் இருளாகி கத்தராகி அந்த இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று கிறிஸ்து வருகிற வரையில ஜனங்க எவ்வளவு பெரிய இருள் இருந்திருக்காங்கன்றது உங்களுக்கு புரிகிறதா? ஆமா, ஹல்லேலூயா. ஆகையால் இன்னைக்கு அந்த கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தை நம்ம பெற்றிருக்கோம். நம்ம மறுபடியும் அந்த இருள போய் மாட்டிக்க கூடாது. நீங்க நினைக்கலாம், என்னங்க ஒரு விபச்சாரம் நிறைய பாவங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஏன் நீங்க சொல்லவே இல்லை? இதை நீ சகோதர பகையை குறித்து இவ்வளவு முக்கியமா பேசுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சகோதர பகைக்கு அப்புறம் தான் இந்த பாவம்லாம் வர ஆரம்பிச்சுது. இதை உங்களுக்கு காட்டி கொடுத்தாலே போதும், நெக்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆன் ஆயிடுச்சு. இங்க லைட் ஆன் ஆயிடுச்சு. இனிமேல் நீங்க சரி அங்கங்க கலைஞ்சிருக்கிற காரியங்கள்லாம் சரி செய்ய வேண்டியது நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்களும் உங்களுக்குமான ஒரு காரியம். உங்களுக்கு இதை மட்டும் காட்டி கொடுத்து இந்த ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு சொல்ல போறேன். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப என்ன பண்றது? சகோதர பைக்கு வச்சு தயவு செய்து யாரும் சாதாரணமா எடுத்துக்காதீங்க. நம்ம சகோதரர் ஒருத்தர் நேசிக்கிறவங்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை காட்டி கொடுக்க போற யூதாஸ் காரியத்தையும் நண்பரே என்று அழைக்கிற அந்த அன்பு நேசருடைய சீடர்களாக நாம மாற வேண்டாமா? யாரையுமே நீங்க இதுவா நினைக்காதீங்க. அதனால இன்னைக்கு அதை நீங்க பந்தியில பிரவேசிக்க முன்னாடி உங்களை நீங்களே நிதானிச்சு பார்த்துங்க. இந்த உணர்வோட நம்ம இந்த பந்தியில பிரவேசிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா 125:1 சங்கீதம் எடுத்து வாசிமா. இப்படி ஆயிடும். நாம சங்கீதம் 125:1. ஆமென், ஹல்லேலூயா. இருப்பாங்க என்றென்றைக்கும் அசையாத சியோன் பர்வதத்தை போல இருப்பாங்க. அதுதாங்க நமக்கு வேணும். புரிஞ்சுட்டீங்களா? நீங்க பூரண வடிவுள்ளாக ஆகிறதுக்கு உங்களுக்கு வழியை காமிச்சாச்சா? டைம் உங்களுக்கு இந்த எச்சரிப்பு முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? தூக்கத்தை விட்டு எழுந்துக்கணும். எழுந்து அப்படியே உட்காந்து அப்படியே அப்படி இல்லை, என்ன பண்ணணும்? சுவிட்சை ஆன் பண்ணணும், தாழ்மை பண்ணணும். தாழ்மை பண்ணணும். மூணாவது என்ன பண்ணணும்? ஸ்தோத்திர பலி இடணும்.
அப்புறம் இதுதான் வந்து நம்ம சோதனை பலி இடுறதுக்கு தான் இத்தனை தடைகள். ஏவாளை கட் பண்ணது என்ன? சுவிட்ச் ஆஃப் பண்ணி தேவனை நோக்கி பார்க்க முடியாம துதிக்க முடியாம பண்ணா முதல்ல. அடுத்து அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா? சகோதர பகையை உண்டு பண்ணி அதன் மூலமாக நம்ம தேவனை முழுமையா அவர் துதிக்க முடியாம பண்ண எல்லாமே துதிக்குள்ள வந்து அடங்குது பாருங்க. அவர் முழுமையா பிரைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுது. நல்லா கவனிங்க. ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க ஊர்ல, அவங்க எந்நேரமும் அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க. புறம் குறிட்டுங்க தன் சகோதரன் அடுத்தவங்க விரோதமா இந்த திண்ணையை முதல்ல உடைக்கவங்க. திண்ணையில உட்கார்ந்து எல்லாருமே 4 பேர் உட்கார்ந்து ஏதாவது ஒண்ணு அடுத்தவங்க. நான் ஒரு காமெடி ஒரு படத்தை பார்த்தேன். அடுத்த ஊர்ல இருந்து பஸ் ஏறி வந்து இங்க உட்காந்து புறக்குறிட்டு போறதுக்கு ஆள் வேண்டா டே, அடுத்த ஊர்ல இருந்து வந்து இங்க வந்து புறக்குறிட்டு போய் எங்க தெரியா வர அப்படின்னு புரியுதா அவங்க சொல்றது? அந்த அளவுக்கு புறங்குறத வந்து உட்காந்து சகோதரனுக்கு விரோதமா ஏதாவது பேசிட்டு போறதுக்கு அந்த மாதிரி ஒரு அம்மா எப்பவுமே ரெடியா இருந்தாங்க. இது ஒரு கதை தான், உண்மை கிடையாது. இது கான்செப்ட் புரிஞ்சுச்சுன்னா போதும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. கான்செப்ட் உள்ள போகணும். அந்த அம்மா வந்து ரொம்ப மோசமானவங்க. டைம் கூட தவறலாம், ஆனா இந்த அம்மா குறை சொல்றதுக்கான எழுந்து வர நேரம் தவறவே தவறாது. எல்லாம் கும்பலா கூடி இந்த வேற என்ன வேலை, வேலைக்கு போயிட்டா எல்லாம் உட்காந்து பேசுறது, யாரை பத்தி இவங்களை பத்தி அவங்களை பத்தி இதை பத்தி பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள், ஒரு சகோதரனுக்கு விரோதமாவே பேசுற ஒரு ஆளுங்களா இருந்தாங்க. போக்கு ஒரு திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு ரட்சிப்பு சத்தியத்தை சொல்ற ஒரு ஆள் வந்து என்ன பண்ணாங்க, தேவனுடைய வார்த்தையை பத்தி நல்லா விளக்கமா இந்த சங்கீதம் 50 குறித்து கர்த்தருடைய கிருபையால அவங்க வந்து ஒரு செய்தியை கேட்கும்படியாக அவங்களுக்கு பாக்கி கிடைச்சது. சங்கீதம் 50 இந்த ஸ்தோத்திர பலியை ஆபத்து காலத்தில் அது எடுமா. சோ இந்த வார்த்தை ஒண்ணு 23ஆம் வசனம் இதை குறிச்ச ஒரு செய்தி அவங்க காதுல விழும்படியாக அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா அதிகமா கடவுளுக்காக அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த குறை கூறிட்டு இதையும் செய்யறவங்களா இருந்தாங்க. இந்த மாதிரி இதை செய்வேன் அதை செய்வேன். இந்த கடவுள் எதையுமே கேட்கலையே, ஆடு கேட்கல மாடு கேட்கல, வேற என்ன ஸ்தோத்திர பலி கேட்குது. இந்த கடவுளுக்கு ஏதோ ஒரு இதுதான் அவங்களை அசைச்சு என்ன பண்ணிச்சு, ரசிக்கப்படுறது ஒரு காரணமா இருந்தது. ரசிக்கப்பட்டாங்க. நான் ஷார்ட்டா சொல்றேன், இது ஒரு கதை தான் உங்களுக்கு இதுக்காக. ஸோ ரசிக்கப்பட்டாங்க. ரசிக்கப்பட்டு என்ன ஆச்சு, அவங்க வர டைமுக்கு வந்து இந்த சூரியன் கூட அந்த டைமுக்கு மிஸ் ஆகும் பொழுது இந்த அம்மா வரதுக்கு குறை சொல்றதுக்கு மிஸ் ஆகாது, வரவே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் வரவே இல்லை. என்னடா இது, இந்த எல்லாரும் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க, என்னடா அந்த பொம்பளை வரவே இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த ரசிக்க சொன்ன அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஸ்தோத்திர பலி புக்கையும் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணாதுங்க, இந்த புக்கு ஸ்தோத்திர பலிகளும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுது, வீட்டுல எனக்கு வந்து காணிக்கை கொடுக்குறது இதெல்லாம் கொடுத்துருந்தேன், இந்த தேவன் இவரு அவர் எதையுமே கேட்கலையே, காசு கேட்கல, நமக்கு என்ன கேட்கிறாரு, ஸ்தோத்திர பலி கேட்கிறாரு. நம்ம இதை கொடுக்கலாமே ஆண்டவர் நமக்குள்ள அப்படின்னு சொல்லி தினமும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வாயில அடுத்தவங்களுக்கு பேசுன நம்ம என்னாச்சு, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் என்னடா வீட்டுல போய் ஜன்னல்ல பார்த்தா இந்த அம்மா ஸ்தோத்திரம் பண்ணி உட்காந்துருக்கான். என்ன பண்ணுது சரி, ஒரு நாள் வெளியே முடிச்சுட்டு கூப்பிட்டு போய் உட்கார வச்சாங்க. 4 பேர் மத்தியில் மறுபடியும் அதே அந்த கும்பல் மறுபடியும் சேர்ந்துச்சு. உட்கார வச்சுட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் என்ன பண்றாங்க, எப்படியாவது அந்த பொம்பளை தூண்டி பேச வைக்கலாம், ஏன்னா ரகசியம் இந்த வேலைக்கிட்டு தான் கிடைக்கும், என்னது கிடைக்கிறது, ஏதாவது பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச வச்சே இருக்கப்போ அதெல்லாம் பேசவே முடியலையா. அடுத்தவங்களை குறைக்கிறப்போ சேவையின் கத்தாவே என்னது சேவையின் கத்த பரிசு அடுத்தது சரி இன்னொரு ஏதாவது இல்லை நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நான் கும்பல் கூட்டாலே மனசு வழி போதான். அடுத்தது இது வரப்போ என்ன சொல்றது, கர்த்தராகிய தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக, என்னதுங்க ஒரு இதான் சொல்றது, இஸ்ரவேலின் தேவனையும் மகிமை உண்டாவதாக. ஒவ்வொருத்தையும் வாய் என்ன எடுத்து ஆட்டோமேட்டிக்கா அட்டுப்பட்டே முடியாம போயிடுச்சான். என்னடா இது நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா புறங்குற வாயெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இதுவாயிடுச்சான். அப்படியே இந்த அம்மா புக்கை பிடி, இனிமேல் இங்க வந்து என்கிட்டலாம் வந்து இது பண்ணாது, என்னால நானே பேசணும் கூட என் வாய் பேச விட மாட்டேங்குதுப்பா, ஆட்டோமேட்டிக்கா கத்தரை குதிக்க ஆரம்பிச்சு சொல்லி 4 புக்கு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. இதுக்கு மேல கதை கேட்காதீங்க, கான்செப்ட் புரிஞ்சிச்சா, கரெக்ட் நான் மயப்படுத்தலாமா, அது இல்லையா, இதுக்கு மேல நல்லா இருந்தாங்க அப்படியே இருந்தாங்க. ஓகேவா, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இந்த கான்செப்டுக்காக தான் இந்த கதை சூப்பரா எடுத்தது. ஓகேவா, இப்போ நம்ம பார்க்க போறது என்ன, இந்த ஸ்தோத்திர பலிகளை தேவன் அதிகமா விரும்புகிறார். அது அது செய்யும் பொழுது நமக்குள்ள தேவன் பிரகாசிக்கிறவரா இருக்கிற. அந்த ஸ்தோத்திர பலி இடுறதுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் தூங்குறதை விட்டு எழுந்து வரணும், 2வது சுவிட்ச் ஆன் பண்ணணும், 3வது சகோதரம் பகிர காரியங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு விட்டு ஒழிச்சு அவர் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த ஸ்தோத்திரம் உண்மையிலேயே மகிமை நிறைந்ததாக இருக்கும். இப்போ நம்ம வந்து முக்கியம் ஓகே இப்போதான் ஆசீர்வாத விஷயம் நான் போக போறேன். ஓகேவா, ஏன்னா கரெக்டா 8:30 முடிச்சுட்டா நம்ம பந்தியில பிரவேசிக்கலாம். 8:25 தான் ஆகுது. இப்போ வந்து எடுத்துக்கொள்ளுங்க. முதல் ஆசீர்வாதம் அவர் நம்மளும் பிரகாசிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமாங்க, உங்க ஆசீர்வாதத்தை சொல்லணும்னா ஒரு மாதிரி இருக்கும், அதனால சொல்லிடுறேன். கிருபை கிடைக்கிறது. என்னதுங்க கிருபை, அவருடைய கிருபை கிடைக்கிறது. நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். யோசேப்பை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் இருள தூக்கி போடுற வாழ்க்கை அவருக்குள்ள வந்ததா இல்லையா, தூக்கி எல்லாத்துலயும் போட்டாங்க. தம்பி சகோதரன்மார்கள் என்ன பண்ணாங்க,
தூக்கி போட்டாங்க. ஆனா அவருடைய கர்த்தராகிய தேவன் அவர் மேல பிரகாசித்ததுனால எல்லா இடங்களையும் அவருடைய கண்ணுல தயவு கிடைக்கும்படி பண்ணது. இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, யார் கண்களையாவது தயவு கிடைக்கும்னு நீங்க வந்திருக்கீங்களா தெரியாது எனக்கு. ஆனா தேவன் இந்த மாதத்துல உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமா ஹalleluya கரங்கள் தட்ட நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? உங்களை பிரகாசிக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. நீங்க பூரண வடிவாக தயாரா இருந்தீங்கன்னா எல்லா கண்களையும் நிறைவேறாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உங்க கண்களை தயவு கிடைக்கும்படி பண்ணுவார். ஓகே, ஹalleluya, ஆமென். இப்போ அடுத்தது இருள் போன்ற காரியங்களில் இருந்து உங்களை விடுவிப்பார். அது பாவ இருளாக இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இதுவும் நீங்க நோட் பண்ணி இதெல்லாம் ஒரே இதுதான். யோபு 29:3 வாசிமா. யோபு 29:3 நேரமாக இருக்கிறது. யோபு 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஆமாங்க, இருளை அவர் அருளின வெளிச்சத்தினால் இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பிரகாசமா இருந்தா நம்ம எப்படி இருக்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிற அந்த இருள் இருக்காது. அந்த இருளை உங்களை கடந்து போகும்படி தேவன் செய்வார். இந்த விசுவாசத்தை நீங்க பெறணும். இன்னைக்கு இந்த பூர்ண வடிவாகும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போற ஆசீர்வாதங்கள். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரிங்க, நீங்க எந்த பிரச்சனையில வந்தீங்க எனக்கு தெரியாதுங்க. நான் ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா தேவனுக்கு தெரியும். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, பாவத்துல இருந்து விட முடியாத பிரச்சனையா, வியாதியா, தீராத வியாதியா இருக்குதா, வேற ஏதாவது நெடுநாள் தள்ளிட்டு போதா, வேலை இல்லாத பிரச்சனையா, வேற ஏதாவது குடும்ப ப்ராப்ளமா, எனிதிங் நீ அங்க எதுவாக இருந்தாலும் அங்க பொருத்தி வச்சுங்க. அந்த பிரச்சனையெல்லாம் தேவன் பிரகாசிக்கிற தேவன் கரங்க கட்ட இன்னைக்கு அவர் மூலமா இருளை நீங்க கடந்து போக போறீங்க. இதை நீங்க மனசுல வச்சீங்க. ஏன்னா நீங்க பிரச்சனையில முடங்கி போய் உட்கார்ந்து இருக்கிற உங்க கால்களுக்கு வெளிச்சம் தருகிறது தீபம். சங்கீதம் 119:105. உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை மனசுல வச்சுங்க. இப்ப பாருங்களேன், இன்னும் கூட வாசிங்க. சங்கீதம் 80:3-7-19. இது எல்லாமே பாத்தீங்கன்னா தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எல்லாம் உங்களை தீர்த்து வைக்க அவர் நம்ம பிரகாசிக்கும் போது அது நிகழும். சங்கீதம் 80:3-7-19. ஆமென். யார் முகத்தை? ஆசீர்வாதி முகத்தையா? யார் முகத்தை? இல்ல நம்ம அப்பா அம்மா அவங்க முகத்தையா? யார் முகத்தை நம்ம மேல பிரகாசி வைக்கணும்? அவர் முகத்தை நம்ம மேல பிரகாசி வைக்கிறப்ப என்ன ஆகும்? நம்ம ரட்சிக்க ஒவ்வொரு நம்ம அடைந்த அந்த விலை உயர்ந்த அந்த ரட்சிப்பாக இருந்தாலும் சரி, வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிற அந்த ரட்சிப்பாக இருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம மீட்கப்படணும்னா யாருடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம பிரகாசிக்க வைக்கணும்? தேவனுடைய நாமத்தை கரங்கள் தட்டி அவங்க நாமத்தை பயன்படுத்தலாமா? இந்த உணர்வு இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா தேவன் கொடுக்க வல்லவரா இருக்காருங்க. சங்கீதம் 119:135. அவர் நம்ம முகத்துல நம்ம மேல பிரகாசிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாருங்க. முக்கியமான ஒரு பேசிக் இது. சங்கீதம் 119:135. பிரமாணங்களை உங்களுக்கு ஸ்தாபிப்பேன்னு சொன்ன கர்த்தர் பிரமாணங்களை போதி. மோசேவானவர் என்ன பண்ணாரு? 40 நாள் மலையில இருந்துட்டு வரப்போ அவருடைய முகம் எப்படி இருந்தது? பிரகாசமா இருந்தது. அவருக்கே தெரியல, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி நீங்க இருக்க போறீங்க. உங்களுக்கு உங்க மூலமா நீங்களும் பிரகாசிக்க தெரியும், மற்றவங்களுக்கும் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை நீங்க மாறப்போகுது. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் மாறப்போகுது. உங்க ஆசீர்வாத தடைகள் எதுவா இருந்தாலும் மாறப்போகுது. தீராத வியாதிகள் எதுவா இருந்தாலும் போக போகுது. ஆனா நான் சொன்ன முன்னாடி இந்த எச்சரிக்கை கூட மனசு ஞாபகம் வச்சுங்க. அல்லேலூயா, இது மனசு ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்னு, இந்த பிரமாணங்கள் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எகிப்துல மறுபடியும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள போகக்கூடாது. அதுக்குதான் இந்த பிரமாணங்கள். ஏதோ இது எகிப்துல மீறிட்டா ஹாப்பியா கொண்டாடி அப்படியே போறதுக்கு இல்ல. இந்த பிரமாணங்கள் எதுக்கு தேவன் கொடுத்து அனுப்புறாரு? மறுபடியும் எகிப்தின் காரியங்கள் உள்ள நுழைஞ்சிட கூடாதுன்றதுதான் அந்த பிரமாணங்களை கூறாரு. ஆகியால் அந்த இருளாகாதபடிக்கு எச்சையா இருக்கிற காரியங்கள்ல அவருடைய பிரமாணங்களை நாம அப்டேட் பண்ணிட்டு நம்ம நமக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கணும். இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கலாம். நம்ம இருள ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அவர் நம்ம பிரகாசிக்கிறதுனால கிருபை கிடைக்கிறது. கிருபை கிடைக்கிறதுனால எல்லார்கிட்டையும் நீங்க உங்களுக்கு சாங்ஷன் ஆகாத விஷயங்கள் வேலை இருக்கலாம். ஏதாவது சாங்ஷன் ஆகாம இந்த ஓனர் ஒரே கடுப்பா இருக்கலாம். நீங்க என்ன ஒரே கடுப்பா இருக்காருன்னு அதெல்லாம் சரியாகணும்னா நீங்க யாரை நோக்கி பார்க்கணும்? அவரை நோக்கி பாருங்க முதல்ல. அதன் மூலமா உங்க முகம் பிரகாசிக்கப்படும். எந்த ஓனர் எப்படிப்பட்ட இறுதிய கடினம் உள்ளவனுக்குள்ளேயும் அன்பு வரும், வெளியில வர ஆரம்பிச்சிடும். இந்த மனசை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, இருள் போன்ற எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில அதை கடந்து போகும்படி தேவன் இந்த மாசத்துல உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறாரு. ஏன்னா அவர் உங்களுக்குள்ள என்ன பண்ணாரு? பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இந்த மாத வாக்குத்தத்தை எவ்வளவு ஆழமான காரியங்களை அடைக்கிறதா பாருங்க. கடைசியில நீதியை நிலைநாட்ட அடுத்து நம்ம பார்க்க போறோம். என்னதுங்க? நீதியை நிலைநாட்டாத வசனத்தை வாசிமா. சங்கீதம் 37:6.
சங்கீதம் 37:6. நீதியை வெளிச்சத்தைப் போலவும் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்கப் பண்ணுவார். ஆமாங்க, என்ன அருமையான தேவன் பாருங்க. உங்களுக்குள்ள வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. என் தரப்பு நியாயத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. என்னங்க, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என் பெத்த பையனே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என் சூழ்நிலை, எனக்கு என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்காம நான் நேசிக்கிற நபரே என்ன வேதனைப்படுத்துறாங்களே. என் நீதி யார் புரிஞ்சுப்பா, என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி புலம்புறீங்களா? இந்த மாசம் தேவன் உங்களுக்குள்ள பிரகாசிக்கிறத ஞாபகப்படுத்துறாரு. உங்க நீதியை எப்படி பண்ணுவாரா? வெளிச்சத்தை போலவும் உங்க நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவாருங்க. நீங்க பயப்படாதீங்க. தேவன் அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்க தேவன் உங்க அவ்வளவு பெரிய தேவன் உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க ஆப் பண்ணி வச்சுக்கலாமா? பெருமை இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம். ஹல்லேலூயா. இது உங்களுடைய நியாயம் இருட்டுல, அது பெரிய இருட்டுல துடைக்கப்பட்டா கூட அது ஒரு மாணிக்கம் போன்றது. வெளிச்சம் தந்து ஒரு நாள் இது வெளிச்சத்துல வந்துதான் அவங்க கரங்க விட்டா நாம் மயப்படுத்தலாமா? நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்ம தேவன் அவர் வெளியில கொண்டு வருகிற தேவன் நியாயத்தை. ஆகியால் உங்களுடைய தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்க தரப்பு நியாயத்தை யாராவது புரிஞ்சுக்காம இருந்தாலும் சரி, இந்த மாசத்துல நீங்க வந்திருக்கீங்க, அது தேவன் புரிந்து கொள்ளும்படியாக உங்க நியாயத்தை நிலைநாட்டும்படியாக கர்த்தர் செய்வார். இதை நீங்க ஞாபகம் வச்சீங்க. இந்த ஆசீர்வாதம் எவ்வளவு அருமையான ஆசீர்வாதம் பாத்தீங்களா? அதனால நீங்க அமைதியா மட்டும் அவர் சும்மா இருந்து தேவன் செய்யறத பாருங்க, அவர் செய்வார் எல்லாத்தையுமே. இப்ப கடைசியில நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா, நம்ம துக்க நாட்களுக்கு எண்டு வைக்கிறார். என்னது துக்க நாட்கள்? ஏதாவது துக்கம் நீங்க ஏதாவது இந்த மாசத்துல என்னோட நீங்க தூக்கி போட்டுருங்க. துக்க நாட்களுக்கு ஒரு புள்ளி வைக்கிறார். எடுத்து வாசிமா, ஏசாயா 60:20. ஏசாயா 60:20. முடிய இன்னொரு 10 நிமிஷம். சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் எப்படி இருக்காரு? உன் துக்க நாள். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு, இந்த எச்சரிப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவரை நோக்கி நீங்க பூரண வடிவாகத்துக்கு விட்டு கொடுத்த பிறகு தேவன் நம்ம என்ன பண்ணாரு? ஒரு நாள்ல பூர்ண வடிவாக முடியாது. நீங்க பூர்ண வடிவாகணும் அந்த உணர்வை பெற்று லைட் ஆஃப் பண்ணிட்டு அவர்கிட்ட விட்டு கொடுத்தா போதும். அவர் உங்களை சரியாக்கி ஆவியான ரெக்டிஃபை பண்ணிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி அந்த மயப்படுத்துறாமா? இந்த உணர்வை பெறணும்ன்றதா இந்த மாசம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. மற்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு தேடி பின்னாடி ஓடி வரும். நான் சொன்னதுதான். இப்ப பாருங்க, ஏசாயா 60:20 என்ன அருமையான வார்த்தை பாருங்க. சாதாரணமா படிச்சு போக கூடாது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. ஏன்னா என்ன துக்கத்துல இருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். எல்லா துக்கத்துக்கும் ஒரு எண்டு புள்ளி அவர் வச்சிருவாருங்க. நீங்க கவலையே படாதீங்க. ஐயா, இன்னைக்கே நீங்க அது இந்த உணர்வோட தான் நீங்க போறீங்க, பிரகாசத்தோட. இது எல்லாத்த விட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? சங்கீதம் 4, 6, 7, 8 வாசிப்போம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம். இதை நீங்க என்ன பண்றீங்க? 3 தடவை நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் சரி, காலையிலையும் சரி, அறிக்கை செஞ்சுட்டு தான் எழுந்துக்கணும்னு கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கர்த்தர் சங்கீதம் 4 வாசிப்போம். சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை போதுமா. மறுபடியும் அறிக்கை செய்யுங்க. இங்கே ஒரு வாட்டி அறிக்கை செய்ய பார்க்கலாம். நான் மறுபடியும் எங்க கூட சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும் அதிக சந்தோஷத்தை என் தந்தை. துக்கம் இருக்கா உங்களுக்குள்ள? இப்போ துக்கத்துல தான் தூக்கி போட்டுடணும். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் கரங்கள் தட்டி நாம தான் மயப்படுத்தலாமா? ஆகையால் இந்த மாசத்துல பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஓகேவா? இதை நீங்க மனசுல ஞாபகம் வச்சுங்க. பகலையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்த தேவனுக்கு இதெல்லாம் ஒரு உங்க பிரச்சனைகள் இருந்து உங்களை பிரிக்கிறதுன்றது ஒரு சாதாரண லேசான காரியம். இந்த மனசுல ஞாபகம் வச்சுங்க. எல்லாத்தோட பெருசு 2 கொரிந்தியர் 4:6 படி இதோட சொல்லி நான் முடிக்க போறேன். 2 கொரிந்தியர் 4, 6, 8, 40 தான் ஆகுது. 2 கொரிந்தியர் 4, 6 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். போதுமா? என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அந்த கிறிஸ்துவாகி அந்த அறிவா, அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்ம மேல, நம்ம ஒண்ணுத்துக்கும் உதவாத நம்ம மண்பாண்டமாகி நமக்குள்ள ஒளிக்க பண்ணிருக்காரு. இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? இதை உணர்ந்தவர்களாக இந்த மாத வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு முன்பாக பந்தியில நாம பிரவேசிக்க போறோம். இன்னைக்கு என்ன நாள்?
பந்தியின் நாள். இன்னைக்கு நான் சொன்ன அந்த எச்சரிப்புகள் எல்லாமே கர்த்தருடைய கிருபையால் அவர் நமக்கு உணர்த்தின எல்லாவற்றையும் நம்ம விட முடியாத சகோதர பகையா இருந்தாலும் சரி, சுவிட்ச் ஆன் பண்ணி தாழ்மையை கொள்ளாததுக்கு தடையா இருக்கிற காரியமா இருந்தாலும் சரி, தூக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் என்ன பண்ண அன்னைக்கு பலிபீடத்துல வச்சு சுட்டெரிப்பின் ஆவியானவரை விட்டு கொடுத்துட்டு தான் அந்த பந்தியில நம்ம பிரவேசிக்கணும். இதை மனதில் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.